வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வெளியான ஒரு முக்கியமான அறிவிப்பு தான். அதாவது உங்க ரேஷன் கார்டில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் அதை அப்டேட் செய்ய தமிழக அரசானது ஒரு அரிய வாய்ப்பை கொண்டு வந்துக்கிறாங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா உங்க ரேஷன் கார்டை எப்பவுமே அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்த மறந்துடாதீங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலமாக பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறது. தற்போது பாத்தீங்க அப்படின்னா வெள்ள நிவாரண தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகை ஆகிய நலத்திட்ட உதவிகளும் ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கப்பட்டு வந்தது. வெள்ள நிவாரண தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகை பல பேருக்கு கிடைக்கவில்லை. அதற்கு சில காரணங்களும் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் அவர்கள் சென்னையில் வசித்திருந்தாலும் அவர்களது முகவரி வேறு ஊரில் உள்ள காரணத்தினால் அவர்களுக்கு வெள்ள நிவாரண தொகை வழங்கப்படவில்லை. மேலும் பொங்கல் பரிசு தொகை பெற அவர்களுடைய கைரேகை பதிவு செய்ய வேண்டியிருந்த காரணத்தினால் அவர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகை கிடைக்கப்படவில்லை. இதனால் ரேஷன் கார்டில் உள்ள விவரங்களை பொதுமக்கள் எப்பொழுதுமே அப்டேட் செய்ய வேண்டும். அவர்கள் முகவரி மாற்றத்தை மாற்றியிருந்தால் அவர்களுக்கு வெள்ள நிவாரண தொகை மற்றும் பரிசு தொகையும் அந்த அருகில் உள்ள ரேஷன் கடைகள் மூலம் பெறப்பட்டிருக்கலாம். அது இல்லாமல் பெயர் சேர்த்தல், நீக்குதல் ஆகியவற்றை செய்தால் மட்டுமே அடுத்தடுத்த நலத்திட்ட உதவிகளை அரசு தரப்பிலிருந்து சரியாக பெற முடியும் என்றும் அறிவிச்சுக்கிறாங்க. இந்த நிலையில் ரேஷன் கார்டுகளை அப்டேட் செய்ய வருகிற ஜனவரி 20 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை சென்னை மண்டல உதவியாளர் வட்ட வழங்கல் அலுவலகங்களில் குறை தீர்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக அறிவிச்சுக்கிறாங்க. இந்த முகாம்கள் மூலமாக ரேஷன் கார்டுகளை அப்டேட் செய்ய அரசு அறிவித்துள்ளது. மேலும் ரேஷன் பொருட்கள் பெறுவது, உதவித்தொகை ஆகியவற்றில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் அதனை கேட்டு நிவர்த்தி செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அது இல்லாமல் உங்கள் ரேஷன் கடை அருகில் உள்ள ரேஷன் கடை ஊழியர்கள் ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய பொருட்களில் ஏதாவது தரம் கம்மியாக இருந்தால் அதை பற்றியும் நீங்கள் அங்கு தெரிவித்து உங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிச்சுக்கிறாங்க. உங்கள யாராவது ரேஷன் கார்டு அப்டேட் செய்யணும்னா கண்டிப்பா ஜனவரி 20 வட்ட வழங்கல் அலுவலகங்களில் நேரடியாக சென்று அப்டேட் செய்து கொள்ளலாம். இந்த இன்ஃபர்மேஷனை கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்த மறந்துடாதீங்க. நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் மக்களே.